ஓரணியில் தமிழ்நாடு. முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுத்த தாயகமே, கத்தும் கடல் மீது கலங்களில் விளையாடும் காவலன் தென் பாண்டி மண்டலமே. முத்து புகழ் படைத்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுத்த தாயகமே. பூமியை ஆராய்ச்சி பண்ணும் நிலவியல் ஆராய்ச்சியாளர்கள் பூமியை பல்வேறு விதமா ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்குள்ளே ஒரு உந்துதல், ஒரு ஆர்வம் வருது. அதாவது முதல்ல இந்த பூமியில மனிதன் எங்க தோன்றி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவங்க தீவிரமா ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு தகவல் கிடைக்குது. அது தமிழர்களாகிய நம்மளுக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி. ஆமா, அதுதான் முதலில் மனிதன் தோன்றிய இடம் தமிழ்நாடும், தமிழ்நாட்டை சூழ்ந்த தென்னாடு, கடல் சூழ்ந்த தென்னாடு அப்படின்னு சொல்லி அவர்களுடைய ஆராய்ச்சி சொல்லுது. ஆனா இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் முன்னாலேயே நம்மளுடைய பழம் புலவர்கள் ஒரு பாடல் விட்டு சென்றிருக்காங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பாடல் தான். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி, முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லி புலவர் பாடியிருக்காங்க. அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்ட போது, உண்டாக்கப்பட்ட போது முழுவதும் நீரால நிரம்பி இருந்தது. பிறகு அந்த நீர் ஒரு பாதி நிலமாக இருக்கு. அந்த நிலத்துல மலைகள் தோன்றுது, கற்கள். அந்த கற்கள்லாம் உடைந்து மணல் துகள்களாக மாறுது. அப்ப இந்த இனம், இந்த தமிழ் இனம் மலைகள் தோன்றின காலத்துக்கு பின்னாலையும் மண் தோன்றின காலத்துக்கு முன்னாடியும் தோன்றின இனம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பழமையை பத்தி எவ்வளவோ பெருமையா இந்த பாடல்கள் வழியா நம்ம அறிகிறோம். அதை விட இன்னொரு கூடுதல், நம்ம பேசுற மொழி, அதை பற்றியான ஒரு அரிய தகவலும் கிடைக்குது. மொழியியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த மொழி, மனிதன் முதலில் எப்படி பேசினா, பல சைகைகள், பல்வேறு வரி வடிவ எழுத்துக்கள், அந்த மாதிரிலாம் அவங்க பத்தி ஆராய்ச்சி பண்ணும்போது முதலில் தோன்றின மொழி எது அப்படின்னு சொல்லி ஆராயும் போதும் முதலில் தோன்றிய மொழி நம் தாய்மொழி ஆனா தமிழ் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மொழியியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்தாவும் இருக்கு. அதனால நம்ம பெருமைப்பட வேண்டிய எல்லாவற்றிற்கும் பொருத்தமானவர்கள் தமிழர்கள். அதுக்கும் பாரதியார் ஒரு பாடல் பாடியிருக்கார். தொன்று நிகழ்ந்ததனைத்தும் உணர்ந்திடு சூழ்கலை வாணர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு. இதெல்லாம் தமிழர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் தினமும் நினைத்து போற்றி பெருமைப்பட வேண்டிய விஷயங்கள். அது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல இளங்கோவடிகள் அந்த சிலப்பதிகாரம் படிக்கும் போது காவிரி பூம்பட்டினத்து மக்கள் அந்த பழங்குடியினரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றாரு. 17 அறியா பழங்குடியினர் அப்படின்னு. 17 அறியா பழங்குடியினர் அப்படின்னு. இதுக்கு அடியாருக்கு நல்லார் என்ன உரை சொல்றாரு அப்படின்னா, அதாவது படைப்பு காலம் தொட்டே வாழும் குடிகள் மக்கள் அப்படிங்கிறதா இதுக்கு அர்த்தம் அப்படின்னு. அப்ப நம்ம நம்மளுடைய பெருமை, தமிழன் என்பதே ஒரு மிகப்பெரிய பெருமை. அதை எண்ணி எண்ணி ஆனந்தம் படக்கூடிய தருணங்கள் தான் இப்போது நம்மளுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்படி பார்த்தாலுமே தமிழனுடைய தொன்மையும் தமிழின் பழமையும் அறிய முடியாத ஒன்றா இருக்கு. ஆனாலும் சில எடுத்துக்காட்டுகள், சில உதாரணங்கள் நம்மளுக்கு சான்றுகள் கிடைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதாவது நம்மளுடைய காவியங்களும் ஓவியங்களும் சில தொன்மை ஆராய்ச்சிகள், குறிப்பாக கீழடியில் இப்போது நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்க இந்த சான்றுகள் எல்லாமே மிக மிக முக்கியமான சான்றுகள். நம்மளுடைய அந்த பெருமையெல்லாம் பறைசாற்றுகின்ற சான்றுகள். இந்த கீழடி ஆராய்ச்சி அப்படிங்கிறது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்வியல். நம்ம யாரு, நம்ம எப்படிப்பட்டவங்க, எப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தக்காரவங்க. இப்ப
தமிழினுடைய தொன்மையை பெருமையை பறைசாற்றுறதுக்கு எத்தனையோ சான்றுகள் இருக்கு. அதுல எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது நிறத்தால், மதத்தால், உடலால் எல்லாத்துலயும் வேறுபட்ட அயல் நாட்டினர் இவங்கெல்லாம் நம்மளுடைய தாய்மொழியை கற்றதோடு மட்டும் இல்லாம அவர்களே மாணவர்களாகவும் இருந்து அவர்களுடைய இறுதி காலம் கூட இங்க இந்திய நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே முடிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட வரலாறுகளும் இருக்கு. அதாவது முதல்ல நம்ம அப்படி பாக்குறது யார் அப்படின்னா, சீன யாத்திரிகர் என அழைக்கப்பட்ட யுவாங் சுவாங் பாக்யான் இவங்கெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோட தமிழை கற்றிருக்கிறார்கள். அவர்களே நம்மளுடைய அரசர்களை பத்திலாம் நிறைய குறிப்புகள், சான்றுகள்லாம் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி கொடுத்துருக்காங்க. இன்னும் அப்படின்னா, அதாவது குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுற தொன்னூல் விளக்கம் என்னும் நூலை எழுதிய இத்தாலிய பாதிரியார் பெஸ்கி அவர்கள் பின்னாளில் நம்மளுடைய தமிழ் சான்றோர்களால் வீரமாமுனிவர் என அழைக்கப்பட்டவர். அவர்லாம் அப்படியே ஏராளமான தமிழ் நூல்களை வழங்கிட்டு போயிருக்காங்க. இப்படி நம்மளுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். அது மாதிரி நம்மளுடைய தமிழ் மொழி, தமிழர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழி வல்லரசு மொழியாக இருந்திருக்கு. எப்படின்னா, ராஜராஜ சோழன் கடல் கடந்து இலங்கையை போய் கைப்பற்றி ஆட்சி செஞ்சு அங்க தமிழ் மொழி பேசப்பட்டிருக்கு, ஆட்சி மொழியா இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, குலோத்துங்க சோழன் பர்மாவை கைப்பற்றி ஆண்டிருக்கிறார். இன்னும் சோழ அரசர்கள், மூவேந்தர்கள்லாம் இந்த உலகம் முழுவதுமே ஆட்சி செஞ்சிருக்காங்க. அப்ப நம்மளுடைய அந்த பண்பாடு, நான் பண்பாடு எதை சொல்றேன் அப்படின்னா, இங்க ஒரு இடத்துல ரொம்ப அழுத்தமா ஒரு விஷயத்த சொல்லணும். அதாவது நம்ம பண்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறருக்காக வாழ்றதா நம்ம பண்பாடு அப்படின்னு சொல்றதுதான். அதாவது எல்லாமே அதுல அடங்கிடுது. மனிதனுடைய வாழ்வே பிறருக்காக வாழ்றதுதான். அதுலதான் இந்த உலகமே நிலைச்சு நிக்குது. அதுக்குள்ளதான் நம்மளுடைய எல்லா அறக்கருத்துகளும் வருது. இப்படிப்பட்ட பெரிய பண்பாட்டுக்கு சொந்தக்காரவங்க தான் நம்ம தமிழர்கள். நாம் இதை எண்ணி பார்த்து பூரிப்படைய வேண்டிய தருணம் தான் இப்ப நம்மளுக்கு நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா, ஒரு காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த பக்ருலியாறு இதெல்லாம் இருந்த இடமே தெரியல, குமரி கண்டம் இருந்த இடமே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனா அதுக்கும் நம்மளுடைய புறப்பாடல்ல சான்று இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த காலத்துல மன்னர்களை புலவர்கள் வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ உன்னோட ஆயுள் இந்த ஆற்று மணலை போல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்க. அதாவது மனம் உண்மையிலேயே ரொம்ப மனம் மகிழ்ந்து, ஏன்னா அந்த அரசர்கள்லாம் மாபெரும் வீரர்களாகவும் பிறர்க்கென வாழும் தன்னலம் இல்லாத வீரர்களாகவும் இருக்கிறதுனால அப்படி புலவர்கள் அவங்களெல்லாம் வாழ்த்துனாங்க. எப்படி வாழ்த்துனாங்க அப்படின்னா, சேர மன்னர்களை புலவர்கள் வாழ்த்தும் போது உன்னுடைய ஆயுள் இந்த பொருணையாற்று மணலை போல நீண்டதாகவும் பெருகியதாகவும் இருக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி சோழ மன்னனை வாழ்த்தும் போது உன்னுடைய ஆயுள் இந்த காவிரி ஆற்று மணலை போல பெருகினதாகவும் நீண்டதாகவும் இருக்கணும் அப்படின்னு. ஆனா பாண்டிய மன்னனை வாழ்த்தும் போது என்ன சொல்லியிருக்கணும், இந்த வைகை ஆற்று மணலை போல உன்னுடைய ஆயுள் பெரியதாகவும் நீண்டதாகவும் இருக்கணும்னு வாழ்த்திருக்கணும். ஆனா புலவர் எப்படி பாடுறாரு அப்படின்னா, பாண்டிய மன்னனை பார்த்து உன்னுடைய ஆயுள் இந்த பக்ருலி ஆற்று மணலை போல பெரியதாகவும் நீண்டதாகவும் இருக்கணும் வாழ்த்துறாரு. அப்ப புறப்பாடல் வந்திருந்த சமயம் நம்மளுக்கு குமரி கண்டமும் கபாடபுரமும் பக்ருலி ஆறு எல்லாமே இருந்திருக்கு. இப்படி நம்மளுடைய ஆராய்ச்சிகளை, நம்மளுடைய ஆய்வுகளை எண்ணி நம்ம மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னொரு சான்று நம்ம பார்க்கிறோம். அதாவது கடல் கோள்கள் எத்தனையோ இந்த பிறழ்ச்சிகள்லாம் ஏற்பட்டு நம்மளுடைய அரிய நூல்கள்லாம் அழிஞ்சு போயிருச்சு அப்படின்னு. அப்படி அந்த கடல் கோள்கள் ஏற்பட்ட ஆண்டு நம்மளுக்கு தெரியல. சிலர் சொல்றாங்க 2000 வருஷம், 3000 வருஷம், 9000 வருஷம் அப்படின்னு. ஆனா அப்படியே பார்த்தாலும் அந்த கடல் கோள்கள் ஏற்பட்ட வருஷமே தெரியல. அப்ப எப்படி அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நூல்கள் அழிஞ்ச விஷயம் நம்மளுக்கு தெரியும். அப்ப அந்த நூல்கள் இயற்றப்பட்ட காலம் எது, அந்த நூல்கள்ல உள்ள இலக்கியங்கள் என்னது, இலக்கணங்கள் என்ன, அதோட உரைநடை என்ன, மொழி என்ன, எழுத்து என்ன, எதுக்குமே நம்மளால காலத்தை கணிக்க முடியவில்லை. இந்த அறியப்படாத இந்த தகவலுக்கு எல்லாம்
தகவலை தந்து கொண்டிருப்பது நம்மளுடைய பெருமைக்குரிய கீழடி ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சியில் நாம் சொல்லும் அத்தனை வரலாற்று நிகழ்வுகளுக்கும் ஆதாரங்கள் உண்டு. ஆனால் சிலர் இதை நம்மை சேர்ந்த சிலரே இதை நம்ப மறுக்கிறார்கள், வரலாற்றை மறைக்க பார்க்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல எனக்கு பாரதிதாசன் சொன்ன ஒரு வார்த்தை தான் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடாதே, ஆனால் தமிழை பழித்தவனை தாயே தடுத்தாலும் விடாதே என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் நம்ம நினைச்சு பார்த்து எல்லாரும் நம்ம எதனால வேறுபட்டிருந்தாலும் தமிழர்கள் என்ற முறையில் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய பழமையையும் பெருமையையும் காக்க முன்வர வேண்டும். இதுக்குத்தான் தமிழ் உயர்ந்தால் தமிழ்நாடு உயரும், அறம் ஓங்கும், அறிவு உயரும் என்பதை நன்கு உணர்ந்த நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நாம் எல்லோரும் ஓரணியில் ஒன்றிணைந்து நம்மளுடைய பெருமை காக்க அழைக்கிறார்கள். நாம் எல்லோரும் தமிழ் காக்க ஒன்றிணைவோம். நன்றி, வணக்கம்.